யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களுக்குமான விரிவுரைகள் மற்றும் கற்றல் நடவடிக்கைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீள ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக பதிவாளர் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாடு பல்கலைக்கழக கற்றல் விடுமுறைகள் மற்றும் பல்கலைக்கழக விடுமுறைகள் காரணமாக கடந்த சில தினங்களாக கற்றல் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கருத்து தெரிவிக்கும் உரிமை மற்றும் ஊடக சுதந்திரமின்றி ஜனநாயகத்தை செயற்படுத்த முடியாது. அதேபோன்று அபிவிருத்தியையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயக சூழலில் நல்லாட்சியை உறுதிப்படுத்துவதற்காக சுயாதீனமானதும் சுதந்திரமானதுமான ஊடகம் அவசியமானதாகும். ஆட்சியாளர்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளினால் பொதுமக்களை பாதுகாப்பதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மாத்திரமன்றி தமது ஜனநாயக உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் பிரஜைகளுக்கு தேவையான தகவல்களை வழங்குவது சுதந்திரமான ஊடகங்களே. அரச பொறிமுறைக்குள் ஒழுக்க நடவடிக்கைகளை மேம்படுத்தி பாராளுமன்ற செயற்பாடுகள் மூலமாக ஸ்தாபிக்கப்படுகின்ற நிறுவனங்களை சுயாதீனமாக செயற்படுவதற்கு ஊடக நிறுவனங்கள் பாரிய பங்களிப்புகளை வழங்குகின்றன. அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கு அவர்களின் மோசடிகள் வெளிவரலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி அவற்றை ஊடகங்கள் வெளிப்படுத்தும் செயற்பாடானது விசேடமான ஒன்றாகும். රටක තියෙන ව්‍යවස්ථාදායකයේ විධායකයේ සහ අධිකරණයේ හා සමාන වැදගත්කමක් ජනමාධ්‍යවලටත් හිමි වෙනවා. நாட்டில் காணப்படுகின்ற சட்டவாக்கு சபை, நிறைவேற்று அதிகாரம், நீதிமன்றம் மற்றும் ஊடகங்களுக்கும் சமமான முன்னுரிமை காணப்படுகின்றது. நாட்டின் சட்டவாக்கு சபை, நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதிமன்றம் ஆகிய 3 நிறுவனங்களும் ஏதோ ஒரு வகையில் சமத்துவமாக செயல்படுதலே ஊடகத்திற்கு காணப்படுகின்ற பிரதான செயற்பாடாகும். இதனூடாகவே ஜனநாயக செயற்பாடுகளை உரிய வகையில் நடைமுறைப்படுத்த முடியும். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் தொடர் விசாரணையை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என கோரி அந்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் தாக்கல் செய்திருந்த மனு மீதான தீர்ப்பு டிசம்பர் மாதம் 10ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பேரறிவாளன் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பான சதித்திட்டத்தில் ஈடுபட்டு இதுவரை விசாரணைக்கு உட்படுத்தப்படாத அத்தனை நபர்கள் குறித்தும் விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட பல்நோக்கு விசாரணை ஒழுங்கு முகாமை சரிவர புலன் விசாரணைகளை நடத்தவில்லை என்று பேரறிவாளன் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்ததாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் ராஜீவ்காந்தி கொலையுடன் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை என்றும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே சதித்திட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்து முறையான புலன் விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவிடுவதோடு அந்த விசாரணையை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என்றும் தனது மனுவில் பேரறிவாளன் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு சென்னையில் உள்ள தடா வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. கண் பார்வையற்றவன் குருடன் அல்ல, தன் குற்றங்களை உணராதவனே குருடன். மகாத்மா காந்தி. உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக உழைக்கும் பெருந்தோட்ட மக்களின் வாழ்வில் தீர்க்கப்படாத பிரச்சினைகளோ ஏராளம். இரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள ஹேஸ் தோட்ட மக்கள் அடிப்படை வசதிகள் ஏதுமற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். கொளன்ன பிரதேச சபைக்குட்பட்ட 5 பிரிவுகளை கொண்ட ஹேஸ் தோட்டத்தில் சுமார் 400 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. நல்லதொரு வீடற்ற நிலையில் மழையினால் ஒழுகும் வீடுகளில் நனைந்தபடியே இந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். தமது குடியிருப்புகள் கடந்த பல வருடங்களாக புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுவதாக ஹேஸ் தோட்ட மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எப்போ உடஞ்சி உழுவும்னே தெரியல. வீடு தோட்டத்தில் வேலைக்கு போகணும் மட்டும்தான் சொல்றாங்க. ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் கேட்கல. யூனியனுக்கும் சொன்னாலும் அவங்களும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்குன்னு இன்ன வரைக்கும் அரசாங்கத்திலேயோ வர்ற மந்திரிமாரோ ஏஜி மூலியமாவோ இல்ல எதுவுமே கிடைச்சதில்ல. மலசல கூடம், குடிநீர் என எந்த விதமான அடிப்படை வசதிகளும் மற்ற நிலையில் பேரளவில் இருக்கும் வைத்தியசாலையில் எந்த விதமான மருத்துவ வசதிகளும் இல்லை என்றும் தோட்ட மக்கள் சுட்டி காட்டுகின்றனர். குடிக்கிறதுக்கான ஒரு நீர் வசதி கூட இல்லாம நாங்க அசிங்க தண்ணியில நீராடி குளிக்கவா அல்லது குடிக்கவா எந்த விதமான வசிக்கிறமும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கோம்.
இப்பிரதேசத்தின் பெரும் பிரச்சனையாக இருப்பது போக்குவரத்து பிரச்சனையே என்று மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதனால் பலதரப்பட்டவர்களும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். ஹேஸ் தமிழ் வித்தியாலயத்திற்கு செல்லும் வழிகள் கூட ஒற்றையடி பாதையாகவே காணப்படுகின்றமை வருத்தம் அளிக்கிற ஒன்றாகும். அவசரமா ஒரு சிகிச்சை மருத்துவமா ஒரு பபா கிடைக்கிறவங்களை கொண்டு போக கூட எங்களுக்கு எந்த விதமான வசதிகளும் இல்ல. வாகனம் போறதுக்கா நாங்க மையம் ஒன்று கொண்டு போறோம் தான் மேல ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தான் கீழே தூக்கிட்டு வரணும். கிராமத்தின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யாமையினால் அது தோட்டத்தின் மாணவர்களை கடுமையாக பாதிப்பதாகவும் அதனால் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாங்க இதுவரையிலயும் நாட்டு தோட்டத்துல வாழ்ற மாதிரி தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த அப்படி மிஷன்ல தமது வாழ்வு மீட்சி பெறவும் எழுச்சி பெறவும் சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹேஸ் தோட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. தபால் சபை ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் நிகழ்வு இன்று இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்றது. தபால் சபையின் 2ஆம் தரத்தில் உள்ள ஊழியர்கள் 552 பேர் 1ஆம் தரத்திற்கு பதவி உயர்த்தப்பட்டார்கள். தபால் சேவைகள் அமைச்சர் ஜீவன் குமாரதுங்க தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தபால் சேவைகள் பிரதி அமைச்சர் சனத் ஜெயசூரியவும் கலந்து கொண்டிருந்தார். தபால் துறை முகம் கொடுக்க நேரிட்டுள்ள அனைத்து சவால்களையும் முறியடிக்கும் வகையிலான பின்னணியை உருவாக்கிக் கொண்டு அனைவருடனும் கைகோர்த்து செயற்படுவதன் மூலம் இந்த துறையை சக்தி மயப்படுத்த முடியும். இதற்கான எமது கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். தபால் திணைக்களம் எனும் போது மக்களுடன் மிகவும் நெருக்கமாகவும் சிநேக மனப்பான்மையுடனும் செயலாற்றும் ஒரு திணைக்களம். மனமகிழ்ச்சியுடன் சேவையாற்ற வேண்டியவர்கள் என்ற ரீதியில் நாம் அனைவரும் ஒரு அணியாக கடமையாற்றுவதே அவசியமாகின்றது. இதனை நான் அனுபவ ரீதியில் உணர்ந்தவன்.